வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம யாருக்கு வந்திருக்கோம்னா, தோனி ஃபேன்ஸ் வந்து ஒரு பைத்தியம் ஆயிட்டானுங்க. இப்போ தோனி இருக்கனால என்ன பண்றாரு, அவர் தான் இது அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க. தோனி வந்து ஒரு லக்கி கேப்டன் தான். எவனை கேட்டாலும் கேளுங்களேன், அந்த 5 கப்பு தலை தோனி இருக்காரு, அவ்வளவுதான். தலை தோனி வின் பண்ணி கொடுத்தாரு. மிச்ச பிளேயர்ஸ் பேர் கூட கேளுங்களேன், சொல்ல மாட்டாங்க. தெரியாது, தெரிஞ்சாதானே. அந்த மாதிரி தற்கொலையா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவன் தான் சொன்னான், ஈசாலா கப்பு லாலிபாபா சப்புன்னு அவன் ஆரம்பிச்சதுதான். பொம்பளை கப்பு அந்த தற்கொலை நான் பீட்ரிக்கு ஆரம்பிச்சதுதான். அவனை செருப்பால ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டா இந்த ப்ராப்ளமே முடிஞ்சிருக்கு. அப்படி பார்த்தா எம்எஸ்சி கூட தான் ஒரு ஃபெயில்டு கேப்டன் சொல்லலாம். ஏன்னா அவர் வின் பண்ணது 5 டிராஃபி தான். 17 வருஷத்துல 5 டிராஃபி தான் வின் பண்ணியிருக்காரு. மிச்சம் 12 வருஷம் ஒரு ஃபெயில்டு கேப்டன் தானே. இந்த மேட்ச்ல வந்து ஏதோ ஒரு பிளேயர் வந்து அவரோட விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா, அந்த விக்கெட் எடுத்த பிளேயரோட கமெண்ட் பாக்ஸ், இன்ஸ்டா கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு விராட் கோலி அவங்க ஃபேமிலியை பத்தி அபியூஸ் பண்ற மாதிரி கமெண்ட் பண்றது. இப்போ இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த நாயிங் மாதிரி தான். ஸோ அப்பப்போ வந்து சிஎஸ்கே டீம் அந்த கப்பை காமிச்சு விட்டதுனால, இப்போ திடீர்னு கப்பு காமிக்க 3 வருஷம் பிளே பண்ணுவதுனால அந்த டீமே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம யாருக்கு வந்திருக்கோம்னா, நம்ம வாய்ஸ் ஆஃப் வீரன் லிங்கா அவருக்கு தான் வந்திருக்கோம். நம்மளோட ஆர்சிபியோட டை ஹார்ட் ஃபேன். வரும்போதே கப்போட வந்திருக்காரு. சொல்லுங்க ப்ரோ, எவ்வளவு வருஷமா ஆர்சிபி ஃபேனா இருக்கீங்க? ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரம் 2008 பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இன்டர்நேஷனல் மேட்சஸ். ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 2015 தான். அதுவும் என் தலைவர் விராட் கோலிக்காக தான் பார்க்க ஆரம்பிச்சேன் மெயினாக. ஆனால் சிஎஸ்கே மேட்சஸும் பார்த்துருக்கேன். பட் சிஎஸ்கேஸ் மேலே ஏன் இவ்வளோ ஒரு ஹேட்டட்னா, அவங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக, அதாவது 5 கப்பு வச்சிருந்தா செலிப்ரேட் பண்ணிக்கலாம், நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். அதை வச்சு இவனுங்க எப்போ அடுத்த ஃபேன்ஸை போய் மார்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, அங்கே தான் பிரச்சனை. நம்ம ஊர் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுனாங்க. எனக்கு நம்ம ஊர் தான், நம்ம ஊருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். தோனி ரிட்டையர் ஆகிட்டனா கண்டிப்பாக நம்ம ஊருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் அப்பவும் ஆர்சிபி விட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன். சிஎஸ்கே மேட்சை பார்ப்பேன், சிஎஸ்கே ஃபேன்ஸை ட்ரால் பண்ணுவேன். ஆனால் சிஎஸ்கே மேட்சுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. நடுவில் சொன்னீங்க தோனி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா, ஏன் தோனி இருக்கும்போது ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா இருக்கு? இல்லை ப்ரோ, எனக்கு என்னன்னா தோனி ஃபேன்ஸ் வந்து ஒரு பைத்தியம் ஆயிட்டானுங்க. ப்ரோ தோனி இருக்கனால என்ன பண்றாரு, அவர் தான் இது அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க. இப்போ அந்த 5 கப்பு அடிச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பிளேயர்ஸோட உழைப்பு இருக்கு. அந்த 10 பேரோட உழைப்பு சேர்ந்து தான் தோனி ஒரு நல்ல பெஸ்ட் லக்கி. அதாவது நான் சொல்ல போனா தோனி வந்து ஒரு லக்கி கேப்டன் தான், புரியுதுங்களா? இப்போ விராட், ரோஹித் எல்லாம் இருக்காங்க. ரோஹித் வந்து அவரோட கேப்டன்சில பார்த்துருப்பீங்க, நல்லா நிறைய மேட்சஸ் ரன் அடிச்சு தான் கப்பு வின் பண்ணி கொடுத்துருவாரு. மிச்ச பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம இவர் எம்எஸ் தோனியோட கேப்டன்சில பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கும், மிச்ச பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு லக்கி கேப்டன் தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஸோ இவனுங்க அதனால என்ன பண்றாங்க, அந்த லக்கை வச்சுக்கிட்டு தோனி தான் அடிச்சு கொடுத்தாரு, மிச்சம் அந்த 10 பேர் காணாம போயிடுறாங்க. அந்த ஒரு மனுஷன் பேர் மட்டும் தான் நிக்குது. மிச்ச 10 பேர் உயிரை கொடுத்து அந்த டீமுக்காக ஆடி கொடுத்த 10 பேருமே இந்த இடத்துல காணாம போயிடுறாங்க. அவங்களுக்கான கிரெடிட்ஸ் போயிடுது. நான் தோனியை குத்த சொல்ல மாட்டேன், அவங்க ஃபேன்ஸை தான் குத்த சொல்லுவேன். அவங்க தான் ஜோக்கர்ஸ். அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ நார்மலா ஆர்சிபி ஃபேன்ஸ்னாலே ஒரு டேக் இருக்கு இல்லையா? ஆர்சிபி ஃபேன்ஸ்னாலே ஒரு டாக்ஸிக்கான ஃபேன் பேஸ் தான் ஆர்சிபி ஃபேன்ஸ்ன்ற மாதிரி இருக்குல்ல, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஒரு ப்ரோ அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இங்கேயும் டாக்ஸிக் இருக்காங்க, இங்கேயும் டாக்ஸிக் இருக்காங்க. இப்போ பெங்களூரு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்டெண்டாக தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், இதில் பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வராங்க, தண்ணிலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கர்நாடகா இதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு நான் சப்போர்ட்டே நிற்க மாட்டேன். என்னோட சப்போர்ட் என்னன்னா விராட் கோலி ப்ளஸ் ஆர்சிபி டீம், இதுக்கு மட்டும்தான். ஏன்னா இது ஸ்போர்ட்ஸை நான் ஸ்போர்ட்ஸாக பார்க்குறேன், என்டர்டைன்மெண்ட்காக தான் நான் மெயினாக பார்க்குறேன். கப்புக்காக பார்க்கல. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏன்னா கப்புக்காக தான் பார்க்குறாங்க. அந்த 5 கப்பு இருக்கனால சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ தோனி போயிட்டதுனால பாருங்க எவ்வளோ வியூவர்ஷிப்பும் சரி, அவங்க ஸ்டேடியம் போகிற ஃபேன்ஸ் இதுவுமே கம்மியாயிருச்சு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காரணம் தோனின்ற ஒரு மனுஷன் தான். போன வருஷம்லாம் பார்த்துருப்பீங்க, தோனி விளையாண்டாரு, அவர் வந்து 6 அடிச்சா போதும், நாங்கள் மேட்ச் ஜெயிக்கிட்டா கூட போதும், தலை தரிசனம் கிடைச்சது, 10,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வருவான், தலை தரிசனம் கிடைச்சது போதும். மேட்சை வின் பண்ணதை பத்தி கேட்டா சொல்ல மாட்டானுங்க. எவனை கேட்டாலும் கேளுங்களேன், அந்த 5 கப்பு தலை தோனி இருக்காரு, அவ்வளவுதான். தலை தோனி வின் பண்ணி கொடுத்தாரு. மிச்ச பிளேயர்ஸ் பேர் கூட கேளுங்களேன், சொல்ல மாட்டாங்க. தெரியாது, தெரிஞ்சாதானே. ஸோ அந்த மாதிரி தற்கொலையா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமா பாருங்க, எல்லா பிளேயர்ஸ்க்கும் அந்த கிரெடிட் கொடுங்க. ரைனா அடிச்சு கொடுத்துருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காங்க. பத்ரிநாத் இருக்காரு, அம்பத்தி ராய்டு இருக்காரு, செயின் வாட்சன் அடிச்சு கொடுத்துருக்காங்க, பிரெண்டன் மக்களும் ஒரு செஞ்சுரி அடிச்சு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் மறந்துட்டாங்க. எவ்வளவு பேர் பழைய காலத்து பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. மைக்கேல் அசீர் இருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது தோனி 5 கப்பு 49 லாலிபாப், வேற எதுவும் தெரியாது. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டு பாருங்களேன், தெரியாது. இது சிஎஸ்கேலயும் டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா ஆர்சிபிலயும் இருக்காங்க, கண்டிப்பா. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஒரு ஃபேன் பேசிஸ்க்கும் ஒரு டாக்ஸிக் ஃபேன் பேஸ் இருக்கு. ஆர்சிபின்னு பாக்குறப்ப அது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ப்ரோ அந்த அதிகமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? இது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2020 தெரியல உங்களுக்கு, அந்த கண்ணன் தேவ தீப்புடி அந்த சாங் வந்துச்சு. அவங்க வந்து நல்லா தெளிவா பாத்துக்கோங்க, அவங்க வந்து இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் வந்து சும்மா எனக்கு ஏதோ கண்டென்ட் பண்ணி ரீச் ஆகணும்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு கொரோனா டைம்ல என்கிட்ட கண்டென்ட் இல்லை, சரி ஐபிஎல் அந்த டைம் இருக்கா, அதனால ஐபிஎலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஎஸ்கே நோண்டி ஒரு வீடியோ போடலாம், நான் என்ன பண்றேன், அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு போடுறேன், அது ரீச் ஆகுது.
கொரோனா டைம்ன்றனால எல்லாம் வீட்டுல வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருந்தோம். பார்த்தோம் என்ன மில்லியன் கணக்கில் போயிருச்சு. அடுத்து என்ன பண்ணா, பீட்டருக்கு தெரியல உங்களுக்கு, ஆமா ஆமா. அவனும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அவன் என்ன பண்ணா, அபியூஸா அதை எடுத்துட்டு போயிட்டான். லேடி கிட்ட போட்டு ஒரு மஞ்சள் கலரு சுடிதார் போட்டு இங்கெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு அதை போட்டுட்டு ஆர்சிபியை கலாய்க்கிறதுக்காக வேற மாதிரி பண்ணான். சோ இதுதான் அவனுக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மோதினாங்க. அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. கரெக்டா இல்லையா? இதை இவனுக்கு என்ன பண்றானுங்க, அவன் தான் சொன்னான் ஈசலா கப்பு லாலிபாப் சப்புன்னு அவன் ஆரம்பிச்சதுதான். பொம்பளை கப்பு அந்த தற்கொலை பீட்டருக்கு ஆரம்பிச்சதுதான். அவனை செருப்பால ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டா இந்த ப்ராப்ளமே முடிஞ்சிருக்கும். அது வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சண்டே கிடையாது. ஆமா, ஏன்னா சிஎஸ்கேவோட ஒரு செகண்ட் ஃபேவரட் டீம்னா அது ஆர்சிபி தான் இருந்துச்சு. அது வரைக்கும் ஆர்சிபி தான். அதே மாதிரி ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் 2 அட்மினும் எல்லாமே க்ளோஸா தான் இருந்தாங்க. இந்த 2 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பண்ண வேலைனாலதான் இவ்வளவு தூரம் ஃபேன் ஃபைட்டு விட்டா ஸ்டேட் வார் இந்தியா பாகிஸ்தான் வார் மாதிரி கொண்டு போய் முடிச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு போயிருச்சு. இவனுக்கு என்ன பண்ணானுங்க, இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் லாலிபாப் எடுத்துட்டு வந்து சேப்பாக்களை கொடுத்தானுங்க. பொம்பளை கப்பு ஈசாலா கப்பு லாலிபாப் சப்பு இப்படின்னு 2021 ஆரம்பிச்சாங்க. கொரோனால அது 2020 ஆரம்பிச்சது. 21 இவனுக்கு ஸ்டேடியத்துல ஆர்சி ஃபேன்ஸ் கிட்ட பண்ண ஆரம்பிச்சாங்க. இது யாரு ஸ்டேடியத்துல ஆரம்பிச்சா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஸோ இவனுக்கு ஆரம்பிச்சது இப்ப அது அங்க ஜெயில் ஜெர்சி போட்டானுங்க. அடுத்து இந்த வருஷம் பார்த்திருப்பீங்க, ஒரு பொம்மைக்கு வந்து ஒரு சைடு தோனியோட டிஷர்ட் போட்டு இன்னொரு சைடு அந்த ஜெயில் டிஷர்ட் போட்டு நடுவில் லாலிபாப் போட்டு பூ மாலெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ஸோ ரொம்ப டாக்ஸிக்கா ஆர்சி ஃபேன்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா ஆரம்பிச்சது சிஎஸ்கே ஃபேன்ஸ். இப்போ விராட் கோலி வந்து அபிஷா நமக்கு தெரியும், இந்தியாவோட பெஸ்ட் டெஸ்ட் டீம் கேப்டன்னா அது விராட் கோலி தான். அது யாரு கேட்டாலுமே சொல்லுவாங்க. அஸ் ஐபிஎல் கேப்டனா வர்றப்போ ரஜத் பட்டிதார் பெஸ்டா இல்ல விராட் கோலி பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ இப்படி வந்து நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா ஒரு கேப்டன் பாத்தீங்கன்னா ரஜத் வச்சுக்கோங்க. பட் வந்து ஒரு பிளேயரா பாத்தீங்கன்னா விராட் தான். நான் கேக்குறது கேப்டன் தான் விராட் தான் ப்ரோ. நான் சொல்றேன் பாருங்க, நிறைய பேர் கேக்குறாங்க விராட் வந்து 9 வருஷம் ஐபிஎல்ல கேப்டனா இருந்திருக்காரு, அவரையும் ஒரு கப்பு கூட அடிக்க முடியல அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. விராட் ஒரு ஃபீல்டு கேப்டனாவே இருந்துக்கிட்டோம். ஒரு கேப்டன்னா எப்படி மெயினா வந்து மிச்ச 10 பேரோட அவங்க கான்ட்ரிபியூட்டர் ரன்ஸை வச்சு ஒரு கிரெடிட் அவருக்கு கிடைக்கும். அந்த கிரெடிட் விராட்டுக்கு வேணாம் ப்ரோ. சரிங்களா? அதனால பரவாயில்லைங்க, அவர் ஒரு கேப்டனா ஃபெயில் ஆயிருக்கலாம், பட் ஒரு பிளேயரா அவர் என்னைக்குமே ஃபெயில் ஆனது கிடையாது. அப்படி பார்த்தா எம்எஸ்டி கூட தான் ஒரு ஃபெயில்டு கேப்டன் சொல்லலாம். ஏன்னா அவர் வின் பண்ணது 5 டிராஃபி தான். 17 வருஷத்துல 5 டிராஃபி தான் வின் பண்ணியிருக்காரு. மிச்சம் 12 வருஷம் ஒரு ஃபெயில்டு கேப்டன் தானே. சொல்லுங்க, கரெக்டா இல்ல? ஃபெயில்டு கேப்டன் எல்லா சீசன்லயும் வந்து பிளே ஆஃப் கொண்டு போயிருக்காருல்ல டீம். நீங்க என்ன சொன்னீங்க, கப்பு வின் பண்றதா இப்போ இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸோட மென்டாலிட்டிக்கு வரேன். கப்பு வின் பண்ணவன் தான் ஒரு நல்ல கேப்டன் சொல்றாங்க. அப்ப எம்எஸ் தோனி எத்தனை கப்பு வின் பண்ணிருக்காரு? 5 கப்பு வின் பண்ணிருக்காரு. அப்ப மிச்சம் 12 வருஷம் வின் பண்ணல. அப்ப அவர் ஒரு ஃபீல்டு கேப்டன் தானே. இப்போ 17க்கு 1 17க்கு 5 வித்தியாசம் இருக்குல்ல. 5 கப்பு ஒரு கேட்டுக்கோங்க. இப்ப ஆர்சிபி வந்து 17 வருஷம் ஃபெயில்டு டீம்னே வச்சுக்கோங்க. ஃபெயில்டு டீம் ஃபெயில்டு கேப்டனே வச்சுக்கோங்க. சரி, விளையாண்ட எல்லாருமே ஃபெயில்டு கேப்டன் வச்சுக்கோங்க. அப்ப எம்எஸ்டி 17 வருஷத்துல 5 கப்பு தான் வின் பண்ணிருக்காரு. அப்ப 12 வருஷம் எம்எஸ்டி ஃபெயில்டு கேப்டன் சொல்லணும், அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அந்த 17 வருஷத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எல்லா டைமும் பிளே ஆஃப் கொண்டு போயிருக்காரு. 5 கப்பு அடிச்சிருக்காரு. நீங்க 5 கப்பு தான் சொல்லும்போது 5 கப்பு தான் மாதிரி தான் இருக்கும். 5 கப்பு அடிச்சிருக்காருன்னும் போது அது பெருசு இல்ல ப்ரோ. 5 கப்பு, அதான் நான் என்ன சொல்றேன், நீ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரேன். கப் அடிச்சு கொடுத்தவன் பெஸ்ட் கேப்டன், கரெக்டா இல்லையா? அப்படி நான் சொல்லலையே. கப் அடிச்சு சொல்றாங்க. ஓகே, சரிங்களா? அப்ப கப் அடிச்சு கொடுத்தா பெஸ்ட் கேப்டன். அப்ப ரன்னர் அப் வந்தா உங்களுக்கு கணக்கு கிடையாது. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ஓகே, சரிங்களா? அவங்க மென்டாலிட்டிக்கு நான் சொல்றேன். அப்ப தோனி அடிச்சது 5 கப்பு தான். மிச்ச 12, அதுல லாஸ்ட் ஒரு 3 கழிச்சிருங்க, 14 சீசன்ல 5 கப்பு தான் வச்சு கொடுத்திருக்காரு. மிச்சம் 9 சீசன் அப்ப ஒரு ஃபெயில்டு கேப்டன் சொல்லலாமா? அதான் சொல்றேன். அப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதுக்கு ரிப்ளை பண்ணுங்க கமெண்ட்ல. சோ எம்எஸ்டி 9 வருஷம் அப்ப ஃபெயில்டு கேப்டனா? 5 கப்பு தான் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்போ 9 வருஷம் ஒரு ஃபீல்டு கேப்டன் தான். என்னோட கேள்வி இது மட்டும்தான். ஏன்னா ஆர்சிபி விராட்டை பார்த்து நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றேன். ஓகே, இதுக்கான பதில வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். இப்போ உங்களுக்கு என்னன்னா, ஒரு பிளேயரா நீங்க ஒரு பெட்டர் பிளேயர் விராட் கோலின்னு சொல்றீங்க. அதுல ஒரு பிளேயருக்கு வந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அந்த ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க, அந்த வின்னை வந்து சேர் பண்றாங்கன்னும் போது அந்த அக்ரஷன்லாம் இருக்கும் தான். அது வந்து ஒரு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி பிளேயர்ஸ் கிட்ட காட்டுறா கூட ஓகே. நம்ம ஊர் பிளேயர்கிட்டயே அந்த அக்ரஷன்லாம் காட்டுறது, அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றதெல்லாம் வந்து அது எப்படி பாக்குறீங்க விராட் கோலிக்கு சைட்ல இருந்து? ப்ரோ, அதாவது நான் சொல்லட்டா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு கேம்ல அக்ரஷன், ஆட்டிடியூட் இதெல்லாம் இருந்தா, ரிவெஞ்ச் இதெல்லாம் இருந்தா நல்லா சுவாரஸ்யமா போகும். பாக்குற நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சும்மா இவனுக்கு பாட்டு விளையாண்டு ஜெயிச்சுமா செலிப்ரேஷன் எதுவும் பண்ணாம வீட்டுக்கு போயிட்டா போர் அடிச்சு. நான் சொல்றது செலிப்ரேஷன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஓகே, அக்ரஷன், இந்த வார்த்தைகள் பேசுறது, அந்த பிளேயர்ஸ் கிட்ட போய் கத்துறது, அவங்கள வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுல வந்து
அது அது ஒரு மாதிரி பார்க்க ஆக்வர்டா இருக்குல்ல விராட் கோலி side ல இருந்து. ஏன்னா விராட் கோலி வந்து ஒரு லெஜெண்ட் ஆக்சுவலா. ஒரு அடுத்த உண்மையா கப்படிக்காம ரிட்டையர் ஆனாலுமே விராட் கோலி ஒரு லெஜெண்ட் தான். அந்த மாதிரி லெஜெண்ட் பிளேயர் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லாம ரீசெண்டா அந்த டிராவிஸ் ஹெட் இஷ்யூ பார்த்திருப்பீங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணாம போனது, அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இல்ல. அது அதை நீங்க பாக்குறீங்க. அதே மேட்ச்ல டிராவிஸ் ஹெட் என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? சோ இதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க மீடியால. பிளஸ் அவரே வந்து இந்தியா போய் ஆஸ்திரேலியால விளம்பரத்துல என்ன பண்ணிருக்காரு பாத்திருக்கீங்களா? அது பாத்திருக்கேன். அப்புறம் இவரு பேர் என்ன, ரோஹித் சர்மா அவுட் ஆகி போறப்போ இதெல்லாம் வந்து என்ன ப்ரோ இது சொல்லுங்க, இங்கெங்க போச்சு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்? ஸோ இதே எம்எஸ்டி வந்து 2024 பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி சிஎஸ்கே எலிமினேட் பண்ணி அந்த வருஷம் ஜெயிச்சு பிளே ஆஃப்ல போனாங்க. பாயிண்ட் ஒரே பாயிண்ட் டிஃபெண்ட் பண்ணு, 22 ரன் டிஃபெண்ட் பண்ணும். அதுல தோத்து வெளியே போயிருப்பாங்க. எம்எஸ்டி கை கொடுக்காம போயிட்டாரு. அது வந்து இவனுங்க வந்து சொல்லுவானுங்க அவர் காலு அடிப்பட்டதுனால அவர் இன்ஜுரினால நின்றுட்டு போயிட்டாரு. ப்ரோ அந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் எந்த ஒரு டீமும் பண்ணாத வரலாறு சாதனை பண்ணி ஆர்சிபி உள்ள போனாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல ஒரு மேட்சா ஜெயிச்சு குவாலிஃபிகேஷனுக்கே 0.1% தான் சான்ஸ் இருந்துச்சு. யாரும் பண்ணாதது இல்ல. ஆல்ரெடி சிஎஸ்கே 2010 பண்ணிருக்காங்க. 2010 இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு பாப்பாரு. நடுவில் ஒரு தோல்வி தோத்துருப்பீங்க. தோத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஜெயிச்சிருப்பீங்க. அது கணக்கு வராதுல்ல. தொடர்ந்து 6 மேட்ச் கன்சிடரா ஜெயிச்சிருக்கீங்க, ஜெயிக்கல. சரிங்களா? நல்லா போய் பாருங்க. 2010 சிஎஸ்கே இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கா பாருங்க, ஜெயிச்சிருக்கா. நடுவில் ஒரு விக்டரி. 2014 ஒரு சீசன் மும்பை வந்து ஒரு சீசன் அப்பதான் உள்ள போயிருப்பாங்க. அந்த மேட்ச் கடைசி ஃபுல் 6 இப்படி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 195 ரன்ஸ் வந்து 14 ஓவர்ல சேஸ் பண்ணணும். அந்த மேட்ச் வந்து கோரி ஆண்டர்சன் வந்து 90 அடிச்சிருப்பாரு. லாஸ்ட் அந்த ஒரு பால்ல வந்து 6 இல்ல 4 அடிச்சா பிளே ஆஃப் குள்ள போயிடலாம் போது ஆதித்யா டாரேன்னு ஒரு பிளேயர், இங்க ஒரு இந்தியா பிளேயர் தான். அதுக்கப்புறம் இவர் எங்க போனாருன்னு தெரியல, 6 அடிச்சு மேட்சை கம்ப்ளீட் பண்ணி அவங்க பிளே ஆஃப் குள்ள போவாங்க. அது மாதிரிலாம் பெஸ்ட் மூமெண்ட்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இருந்திருக்கு ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா லாஸ்ட் 6 மேட்சஸ் 0.1%ல இருந்து வேற உள்ள போனதில்லை. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அந்த சாதனையை பண்ணிட்டு போனப்போ அந்த இடத்துல தோனி பாத்தீங்கன்னா உள்ள போய் டிவி எல்லாம் போட்டு உடைச்சிருப்பாரு. அது நீங்க அந்த மேட்ச்ல காமிச்சாங்களான்னு தெரியல. இவரே கூட பேட்டி கொடுத்திருப்பாரு, அம்பத்தி ராயுடு கூட பேட்டி கொடுத்திருப்பாரு. சோ அந்த மாதிரி இதெல்லாம் அப்ப எங்க போச்சு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்? டிவி உடைச்சதா அம்பத்தி ராயுடு சொல்லியிருப்பாரு. போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து 2024 வந்து தோனி அந்த லாஸ்ட் மேட்ச்ல அவ்வளவு கோவப்பட்டு நாங்க அவரை பார்த்தது இல்ல. அந்த மேட்ச்ல கோவப்பட்டு தோத்ததுக்கு கோவப்பட்டு உடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. டாக்ஸிக் ஃபேன் பேஸ்ன்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லும்போது எதனால அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ இன்கேஸ் வந்து விராட் கோலி பிளே பண்றாரு, அந்த டீம்ல அந்த மேட்ச்ல வந்து ஏதோ ஒரு பிளேயர் வந்து அவரோட விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா, அந்த விக்கெட் எடுத்த பிளேயரோட கமெண்ட் பாக்ஸ், இன்ஸ்டா கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு விராட் கோலி அவங்க ஃபேமிலியை பத்தி அபியூஸ் பண்ற மாதிரி கமெண்ட் பண்றது, அது மாதிரிலாம் அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே டாக்ஸிக் ஃபேன் பேஸ்ன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க ப்ரோ? இது வந்து நான் பாத்திருக்கேன், நீங்க சொல்ற நானுமே பாத்திருக்கேன். இது வந்து நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது பெங்களூர் ஆர்சி ஃபேன்ஸ் பண்ற மாதிரி தெரியல. மிச்ச ஸ்டேட்ல ஆர்சி ஃபேன்ஸ் விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க தான் பண்றாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அந்த கமெண்ட்ஸ்ல செக் பண்ண வரைக்கும் சொல்றேன். ஏன்னா நாலேஜா மெச்சூர்டா இருக்க வேணும், அப்படி பண்ண மாட்டான். ஆமா, புரியுதுங்களா? இம்மெச்சூர் நிறைய பேர் இருக்கானுங்க. அதுவும் ஹிந்திக்காரங்களா தான் இருக்கான். நான் பார்த்த வரைக்கும் ஹிந்தி கமெண்ட் அந்த ஹிந்தியில இருக்கிற வேர்ட்ஸா தான் வருது. அவனுக்கு தான் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த இஷான் கிஷன் பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா, ஃபுல்லா கிட்டத்தட்ட எந்த ஒரு ஆர்சி ஃபேன்ஸ் கூட அந்த அளவுக்கு அவ்வளோ 100K 115K அந்த மாதிரி எல்லாம் எவனும் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு டாக்ஸிக்கா போயிட்டு, அதுவும் நீங்க சொல்றீங்க விராட்டோட விக்கெட் எடுத்தவங்களை போய் பண்றாங்க. அனுஷ்கா சர்மா போஸ்டர் போய் பாருங்களேன், ஃபுல்லா அவ்வளோ அசிங்கமா போட்டு. இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் போட்டு அவ்வளவு தமிழ்லயே நிறைய பேர் போட்டிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், விராட் கோலியோட ஒய்ஃபோட ரேட் என்ன. ஸோ இதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. ஆர்சி ஃபேன்ஸ் போய் பண்றானுங்க, இப்படி பண்ணுவானுங்க, மெசேஜ் அனுப்புனா இல்ல அவர் இப்படி பண்றாருல இதுதான் அனுப்புவானுங்க, வேற ஏதாவது அனுப்புவானுங்க. அதுவுமே தப்பு தான். பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு. 2 சைடு இருக்கானுங்க. அவனோட தற்கொலைங்க எல்லாம் பார்த்தா செருப்பான அடிக்கணும் ப்ரோ. அவனுக்கு தான் சொல்றேன் இந்த இடத்துல. ஸோ அவனுக்கு இருக்கனால எல்லா ஃபேன்ஸுக்கும் கெட்ட பேர் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் இல்லை அதர் ஃப்ரான்ச்சைசிஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து பொம்பளை கப்பு, ஒரு கப்பு ஃபர்ஸ்ட் ஓவரா பேசுறானுங்க, ஒரு கப்பு தான் அடிச்சிருக்காங்க, ஒரு ஏதோ 5 கப் அடிச்ச மாதிரி பேசுறாங்க, அதெல்லாம் சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் என்ன ரிப்ளை பண்றீங்க ப்ரோ? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஆர்சிபிக்கு பாத்தீங்கன்னா தவம் இருந்திருக்காங்க. 17 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 17 வருஷம். இப்போ அந்த வருஷமும் கப் அடிக்கிறனாலும் மீசியை முறுக்கிட்டு சொல்லுவேன் நான் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு, விராட் ஃபேனை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றேன். ஸோ 17 வருஷம் தவம் கிடைச்சதுனால அது பொக்கிஷமா இருக்கும். ஆர்சிபிக்கு இப்போ கொண்டாடுவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அது ஹிஸ்டரியில நிற்கும். இதே சிஎஸ்கே பாத்தீங்கன்னா தோனி இருக்காருல்ல, தோனி இல்ல மிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி அப்பப்போ கப்பா உங்களுக்கு கொடுத்ததுனால, இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருக்கும் சில ஃபேன்ஸுக்கு. இப்போ ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வைங்களேன், அந்த நாய்க்கு அடிக்கடி எலும்பு தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? சாப்பிட்டு நல்லா இருக்கும். எலும்பு போடாம விடுங்க, வெறி பிடிச்சிரும். இப்போ இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த நாயிங் மாதிரி தான். ஸோ அப்பப்போ வந்து சிஎஸ்கே டீம் அந்த கப்பை காமிச்சு விட்டதுனால, இப்போ திடீர்னு கப்பு காமிக்க 3 வருஷம் பிளே ஆஃப் கனவுனால அந்த டீமே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்க்குற ஓனர்
தோனியவே கடிக்கிறாங்க, சிஎஸ்கே டீமே கடிக்கிறாங்க. ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படி கிடையாது. இப்போ இந்த 2026 இந்த சீசனும் இப்போ ஃபைனல்ஸ் வரப்போகுது, இப்போ நடக்க போகுது, ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்றீங்களா? இதோ ஆல்ரெடி எழுதியாச்சு ப்ரோ. ஆர்சிபி பேர்ல கில்லி படத்துல எப்படி சொல்லியிருப்பாரு, நிறைய பேர் எழுதுமோட்டு அந்த மாதிரி ஆர்சிபி பேர்ல 2வது கப் எழுதியாச்சு. அதுக்காக நான் கப்பை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நான் வாங்கின கப்பு, ஆர்சிபி இன்னைக்கு வாங்குவாங்க. வாங்கி அதை தரமா செலிப்ரேட் பண்றோம். இங்கே எதிர்க்க குறுக்கு கௌசிக் வந்த மாதிரி கில்லு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? கில்லாம் வரமாட்டார் ப்ரோ. இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா, சந்திராவா மாறி ஆல்ரெடி கில்லு நம்பர் என்னது 7. ஸோ கேசவனா கில்லுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா இன்னைக்கு அவர் தோத்துட்டு என்ன போறானுங்க, கேனையனா மாதிரி வீட்டுல உட்கார போறானுங்க, உட்காந்து அழுதுட்டு இருக்க போறாங்க. சிஎஸ்கே ஃபேன் சந்திரான்னு சொன்னீங்க. இந்த 2022 2023 ஆர்சிபி ஃபேன் சந்திராவா தானே இருந்தாங்க.